ஏரியா தான் வந்து anal canal. Anal canal இதுதான் வந்து நம்மளால டச் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு மேல உள்ள ஏரியா பேர் தான் வந்து ரெக்டம். சோ இதுதான் வந்து மலப்பை. நம்மளோட anal canal இருந்து கொஞ்சம் மேல ஸ்கின் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அண்ட் அதுக்கு மேல தான் வந்து நமக்கு இந்த ரெக்டம் மலப்பை அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஆசனவாய் பகுதியில நிறைய பிரச்சனைகள் வரும். முக்கியமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே பிரச்சனை பைல்ஸ். பைல்ஸ் அப்படினா ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல வந்து மூலம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட ரெக்டல் வெயின்ஸ் இதுதான் வந்து ஹெமராய்ட்ஸ். சோ நம்மளோட ரெக்டல் வெயின்ஸ் அப்படினா நமக்கு இந்த ஆசனவாய் பகுதியில உள்ள அந்த ரத்த நாளங்கள். சோ அதுல வந்து ஒரு சின்ன வீக்கம் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த மலப்பைக்கு கீழ உள்ள அந்த ரத்த நாளங்கள்ல வந்து சின்ன வீக்கம் மாதிரி ஃபார்ம் ஆகும். சோ அந்த வீக்கம் வந்து என்ன ஆகும்னா நம்மளோட அந்த anal canal அந்த ஆசனவாய் பகுதி வழியா அது வந்து வெளிய அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். சோ அதான் வந்து நம்ம ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். anal fissure. சோ நமக்கு வயிற்று பகுதியில வந்து ஏதாவது புண் வந்து வயிற்றுக்குள்ள இன்டெஸ்டைன்ல ஸ்டொமக்ல எல்லாம் ஏதாவது புண் வந்து அப்படினா அது அல்சர் அப்படின்னு சொல்றோம். சோ அதே மாதிரி நம்மளோட anal ஏரியா ஆசனவாய் பகுதியிலே வந்து புண் இல்ல வெடிப்பு மாதிரி வரும். சோ அத வந்து anal fissure அப்படின்னு சொல்றோம். அந்த anal fissure என்ன இடத்துல ஃபார்ம் ஆகும் பார்த்தோம்னா இங்க நம்மளோட ரெக்டம்க்கு மலப்பைக்கு கீழ உள்ள அந்த ஸ்கின்ல தான் வந்து ஃபார்ம் ஆகும். anal abscess. சோ அந்த abscess அப்படினா நம்ம வந்து சீல் கட்டி அப்படின்னு சொல்றோம். அது நமக்கு பஸ்ஸெல்லாம் உள்ள கலெக்ட் ஆகி ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும். சோ அதான் வந்து anal abscess அப்படின்னு சொல்றோம். anal abscess வந்து என்ன இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சரியால ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும். சோ அதுக்குள்ள வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷனாலயோ இல்ல ஏதாவது ஃபீக்கல் மேட்டர்னாலோ ஒரு மோஷன் வந்து உள்ளே வந்து அப்படியே தேங்கி இருக்கிறதுனாலயோ அது வந்து இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து வெளியே தெரியும். அது உள்ளே வர இடங்கள்ல வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு மேஜரான இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா anal fistula. fistula அப்படினா ஒரு ட்ராக்ட் ஆசனவாய் பகுதிக்குள்ள இருந்து வெளியே ஸ்கின் வர ஓப்பனிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். உள்ள இருந்து வெளியே வர ஒரு ட்ராக் மாதிரி ஃபார்ம் ஆகும். சோ அதுதான் வந்து anal fistula அப்படின்னு சொல்றோம்.